ஸோ Claude வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு கனெக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கனெக்ஷன் மூலியமா நம்ம வந்து ஈஸியா பிளெண்டர்லயே கனெக்ட் பண்ணலாம். பிளெண்டர் மூலியமா கனெக்ட் பண்ணி நம்ம 3D மாடல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அத நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து Claude இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நம்ம டெஸ்க்டாப்ல. ஸோ Claudeஓட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக நம்ம எப்போவுமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆக பிறகு நம்ம நார்மல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அதுபடி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்படி இன்ஸ்டால் ப்ராசஸ் நடக்கும் அது மாதிரி நடந்துட்டு அடுத்து இன்ஸ்டால் ஆன பிறகு டேரெக்டாக நம்ம Claudeஓட இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். Claudeஓட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம கூகுள் லாகின் பண்ணுற மாதிரி. ஸோ எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா எனக்கு லாகின் பண்ணி வச்சனால எனக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நேம்ஸ் கேட்கும், அப்புறமேட்டு எதில் லாகின் பண்ணுறீங்க என்னன்னு கேட்கும். அவ்வளோ ஜஸ்ட் நம்ம லாகின் பண்ண பிறகு வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கஸ்டமைஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கனெக்ஷன்ஸ் வரும். கனெக்ஷன்ஸ் யுவர் ஆப் கனெக்ட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். கனெக்ட் அப்ளிகேஷன்ஸ் பண்ண பிறகு பிளெண்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம அஃபிஷியல் கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு கான்ஃப்ளிக் பண்ணோம். ஸோ கான்ஃப்ளிக் பண்ண பிறகு கான்ஃப்ளிக்டில் உங்கள் யூஸ்வலாக வந்து எல்லாமே வந்து நீட்ஸ் அப்ரூவல்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லாமே பார்த்துட்டு ஆல்வேஸ் அலோவ் கொடுத்துக்கோங்க எது தேவையோ. ஸோ எனக்கு வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக ஆல்வேஸ் அலோவ் எல்லாமே நான் டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம இப்போ Claudeல வந்து பிளெண்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பிளெண்டரில் வந்து நம்ம Claudeஐ கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து அவங்க பிளெண்டர் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து Claudeஓட ஆட்-ஆன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த Claudeஓட ஆட்-ஆன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கஸ்டமைஸ் போயிட்டு அதிலே பிளெண்டரோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆட்-ஆன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆட்-ஆன்ஸ் வந்து இங்கே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம பிளெண்டரில் டேரெக்டாக. ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ண பிறகு பிளெண்டரில் நம்ம எப்போ ஃபுல்லாக ஆட்-ஆன்ஸ் கிளிக் பண்ண எடிட் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆட்-ஆன்ஸ் இது பண்ணிக்கிறோம். ஸோ ஆட்-ஆன்ஸில் நம்ம லோக்கலில் வச்சுருக்கறனால ஸோ லோக்கல் டிஸ்க்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். எம்சிபின்னு இருக்குல்ல, இதுதான் அந்த ஃபைல். டவுன்லோட் பண்ணும்போது எம்சிபி இந்த வெர்ஷன் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு எம்சிபின்னு. எம்சிபி ஆட் ஆன பிறகு நம்ம ஃபுல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் எம்சிபி பிரிட்ஜ் சர்வீஸ்னு இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம Claudeக்கு வந்து தெரியும் இது மாதிரி இந்த சிஸ்டத்தில் நம்மளோட ஆட்-ஆன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு. ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக நம்ம யூஸ்வலாக டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணலாம். இல்லாட்டி நார்மல் நம்ம இது பண்ணுறவங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இது Claudeஓட கனெக்ஷன் வந்து பிளெண்டரில் ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது போர்ட் நம்பர் மீன்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன். போர்ட் நம்பர் என்னது எங்கே இருக்கிறேன் ஸ்டேட்டஸாக நம்ம செக் பண்ண போகிறோம். கோடிங்ஸ்லாம் ரன் ஆன பிறகு இது மாதிரி நம்ம இதில் வந்து Claudeஓட எம்சிபி வந்து ஆக்டிவ் எனேபிளில் இருக்குது. ஸோ இந்த போர்ட் நம்பர் வந்து 9876. ஸோ நம்ம இங்கேயே 9876. ஸோ அப்போ நம்ம இதில் வந்து ஜென்ரலாக Claude வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது பிளெண்டர். ஸோ இப்போ நம்ம வந்து இது ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ நான் என்ன க்ரியேட் பண்ண சொல்கிறேன்னா ஒரு லோ பாலி பைசைக்கிள் இமேஜ். ஸோ லோ பாலி ஸோ அப்போ தான் சீக்கிரம் ரன் ஆகி டக்குன்னு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து லோ பாலி பைசைக்கிள் இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். ஸோ இது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 மினிட் சம்திங் ஆச்சு. ஸோ யூஸ்வலாக எப்படி ரன் ஆகும் என்னமே ரன் ஆகிட்டு தென் அதில் என்ன சர்ப்ரைசிங் எலமெண்ட்னா அதுவே வந்து மெட்டீரியல் அண்டு கேமரா ஃப்ரேம் லைட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக Claudeஏ வந்து ரெடி பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஆச்சு. ஸோ இதை நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம்னா இது தனியாக ஒரு ஸ்கில்ஸ், அதாவது Claudeஐ வந்து நம்ம ஒரு ஸ்கில் பேஸ்டு ஒன்று லேர்ன் பண்ண வச்சுட்டு ஸோ எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்கில் நம்ம ரெடி பண்ணிட்டு ஸ்கில்லை வந்து நம்ம லேர்ன் பண்ண வச்சுட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தா கூட அந்த ஃபோக்ஸ் கம்பிலாம் வந்து இது மாதிரி அன்ஈவனாக இருக்குது. ஸோ அந்த Claudeக்கான ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ண வச்சிட்டோம்னா ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட செக்மெண்ட்ஸ் எவ்வளோ பாலிஸ் என்னென்ன இருக்குன்னு சைடில் எல்லாமே காமிக்குது. வீல்ஸோட பாலி, ஃப்ரேமோட பாலி, ஃபோக்ஸ் எல்லாத்தோட என்னென்ன பாலி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கு எல்லாமே வந்துருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். போக போக நம்ம
எப்படிலாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாமே